இன்னைக்கு என்ன வாங்குனா சாயபென்கர் ப்ரோவோட அடுத்த சாங் இண்டிபெண்டன்ஸ் சாங் ரதிமா. இது எப்போனா ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, 2 நாள் முன்னாடியோ நேற்றோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அது ஏதோ பிரேக்கப் சாங் அப்படின்னு சொன்னார் இன்டர்வியூவில். ஆமாம்மா. அந்த அப்புறம் அந்த பாட்டு வந்து ஃபைனலி ஃபுல் மியூசிக் வீடியோ விட்டாங்க. நான் வெயிட் பண்ணேன் எப்போ விடுவாங்கன்ட்டு. பட் ஃபைனலி விட்டுட்டாங்க. 5 minutes 47. ஸோ 5 நிமிஷம் ஒரு பாட்டுக்கு. போன மாதம் ஐயோ அந்த பவுளமல்லி ஒரு பாட்டு இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் அது கேட்டு என்ஜாய் பண்ணி வைப்பு இதாகிட்டீங்க போல். எனக்கும் வைப்பாக இருந்துச்சு அந்த பாட்டு கேட்கும்போது. ஒவ்வொரு ரீல்ஸும் ஸ்க்ரோல் பண்ணுறேன், அந்த மிடல் போர்ஷன் வச்சு தான் ஆடி கொண்டாடுறாங்க. பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சு இது பண்ணிடுறாங்க, வைப்பாக இதாகிறாங்க. ஸோ அவனும் சொல்கிறான், ஏய் செம்ம போட்டுற பவுளமல்லி அப்படின்னு 5 to 10 வாட்டி கேட்குறான் அப்படின்றான். ஸோ நானும் வந்து எவ்வளோ வாட்டி, நிறைய வாட்டி கேட்டிருப்பேன், 20 100 வாட்டி கேட்டிருப்பேன் போல. ஸோ இன்னும் இன்ஸ்டாவில் இன்னும் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகுது. ஸோ யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகுது. 2 hours 60 million மேலே போகுது. ஐயோ விட்டா 1 billion இதை போகுதோ, விட்டா ரீச் ஆகிடுமா அப்படின்றது. ஸோ லெட்ஸ் சி இந்த பாட்டு வந்து எப்படி இருக்க போகுது. இதுவும் அது மாதிரி ட்ரெண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ let's check it out. So 3, 2, 1, go. ஆரம்பமே சூப்பராக இருக்கும். ஓப்பனிங்லாம் சூப்பராக இவங்க வந்து இந்த பேர் இல்லை. ரதிமா ரதிமா முட்டிக்கிச்சு நெஞ்சோரமா. ரதிமா ரதிமா காதல் இப்படி சுட்டுமா. ரதிமா ரதிமா விட்டுட்டு பொரிய இருமா. ரதிமா ரதிமா என்னடி என்னோட கதிமா. கை விட்டுட்டியா, கை விட்டா மாதிரி பிடிக்கிறியா. கட்டிட்டியா என் சோகத்தை எங்கன மதிக்கிறியா. பாத்துட்டியா நான் பாடுற தவிப்ப ரசிக்கிறியா. கொண்டுட்டியே இதயம் நொறுங்க சிரிச்சியே. ரதிமா ரதிமா செஞ்சது மொத்தமும் சத்தியமா. ரதிமா ரதிமா என்னை இப்படி ஆக்கலாமா. ரதிமா ரதிமா செஞ்சது மொத்தமும் சத்தியமா. ரதிமா ரதிமா என்னை இப்படி ஆக்கலாமா. எப்பவுமே விட்டு கொடுத்தா உனக்கு என்ன பிடிக்குமா. என்ன பண்ண என்ன விடுவா மனசுக்கு நெருக்கமா. நெஞ்சுருவி போன பொண்ணு அந்த பக்கம் திரும்பிச்சான். பொத்தி வச்ச சின்ன காதல் புழுதியில விழுந்துச்சான். தங்கமான பையன் நானு என்ன தாண்டி உனக்கு உன்னை பங்கமாக பார்த்துப்பேன்னு தெரியாதா ஜினுக்கு. எல்லாம் மீறி ஆசை வச்ச தேவதாண்டி எனக்கு. நீ போனாலும் சிரிக்கணும்னு எழுதிருக்கு. தங்கமான பையன் நானு என்ன தாண்டி உனக்கு பங்கமாக பார்த்துப்பேன்னு தெரியாதா ஜினுக்கு. எல்லாம் மீறி ஆசை வச்ச தேவதாண்டி எனக்கு. கொன்ன போதும் சிரிக்கணும்னு எழுதிருக்கு.
ஓ கிளியாக இருடா வருவா தொலைஞ்சு போன ஒளியாக அடலாம் வருவா கடந்து போன திமிராக முட்டாளா ஐயையோ தங்கமான பையன் நானு என்ன தாண்டி ஒன்ன உனக்கு பங்கமாக பார்த்துப்பேன் தெரியாதா சின்ன சின்னுக்கு எல்லாம் மீறி ஆசை வச்ச தேவை தாண்டி என்ன எனக்கு கொன்ன போதும் சிரிக்கணும்னு எழுதிருக்கு தங்கமான பையன் நானு பங்கமாக பார்த்துப்பேன் எல்லாம் மீறி ஆசை வச்ச போதும் சிரிக்கணும்னு எழுதிருக்கு ஒரு அது ஒரு பாட்டு அவ்வளோதான். ஸோ பாட்டு வந்துட்டிங்கன்னா எனக்கு அந்த நான் சொல்லல ஒரு போர்ஷன் ஃபீல் ஆகுதுன்ட்டு ரதிமா அந்த போர்ஷன் எனக்கு கிட்டத்தட்ட அந்த சித்திரபுத்திரி அந்த ஒரு ஃபீல் தருது. இல்லை 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 எனக்கு அது மாதிரி தான் கொடுத்து ஒரு இது மாதிரி ஆகுது. பட் ஓகே, அது மாதிரி தான் அந்த காப்பியெல்லாம் கிடையாது. பட் அந்த அந்த போர்ஷன் மாதிரி தான் இதையும் வேற மாதிரி இது பண்ணிடுறாரு. ஆனால் ஸ்டெப்ஸு ஒரே ஒரே இது என்ன சொல்றது ஒரு இடத்துல அந்த இதெல்லாம் சூப்பரு. அந்த கலர்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த சீனரி, இந்த எடிட்டிங்ஸ், அந்த கிராஃபிக்ஸு, விஷுவல்ஸ் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் ஹீரோயினோட இது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதோட காஸ்டியூம் டிசைன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க பாட்டு. பட் மெயினாக வந்து சாய் ப்ரோ, ஏன்னா அவரோட எப்படி தெரியல ஒரு ஒரு ஹீரோயினை கரெக்டாக ஒரு பெஸ்ட் ஹீரோயின் செலெக்ஷனாக கொண்டு வர எப்படி அது மாதிரிலாம் கொண்டு வரான்னு தெரியல. ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி கயாடு கொண்டு வந்தாங்க. அப்புறம் பிரீத்தி முகுந்தன், அப்புறம் எல்லாம் நிறைய பேர் குட் ஹீரோயின் செலெக்ஷன்லாம் சூப்பராக பண்ணிடுறாரு. ஆனால் பாட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டு நல்ல ஒரு இதாக இருக்கு, நல்ல இது மேஜிக்காக இருக்கு. பட் இன்னும் அடுத்த 4 நாள் இது பண்ண கேட்க ஆரம்பிச்சா அப்போதான் அந்த இதாகும். பட் பாப்போம் எத்தனை பேர்லாம் இன்ஸ்டாவில் இதை ஆடி ட்ரெண்ட் ஆகுறான்னு பார்க்குறேன். நானும் கூட ஒரு பாட்டு கூட ட்ரெண்ட் ஆகுனது இந்த பாட்டு இந்த பவளமல்லி இது முன்னா பவளமல்லி ஒரு பாட்டு இருந்துச்சு, அதுவும் இல்லை. இது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் எதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்கு ஓகே, ஏதோ சித்திரி புத்திரி மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிடுறாரு. அது மாதிரி அது மாதிரி தான். பட் கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருக்கு அப்படின்னு தோணுது. பட் பாட்டு சூப்பர் மேஜிக்காக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி எத்தனை பாட்டு இது பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருக்கும் பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் இது பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, எனக்கு பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு இதாக தான் இருக்கும். பியூட்டிஃபுல் இண்டிபெண்டன்ஸ் சாங் மாதிரி ஃபீல் தருது. பட் ஓகே, ஒரு அளவு ட்ரை பண்ணிடுறாங்க. பட் பார்ப்போம் எத்தனை பேர் ரீல்ஸு அப்புறம் யூடியூப் டிக்டாக்லாம் எத்தனை பேர் போகிறாங்க பார்ப்போம். அது மட்டும் நடந்துச்சானா அவ்வளோதான். ஸோ ஓகே, பாய்.